போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. பட் ஆனா தமிழக முதல்வர் தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவிலேயே ரொம்ப பாதுகாப்பான ஒரு மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் பாதுகாப்பான மாநிலம். உத்தரப்பிரதேச, பீகார்ல எல்லாம் கொலை எல்லாம் நடக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க திமுக. ஒரு காலத்துல இப்ப தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பா மாநிலமா இருந்துச்சு. ஆனா இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா இந்த 3 ஆண்டுகள்ல பெண்களுக்கு அதிகமான குற்ற செயல்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அதிக இதுல பார்த்தோம்னா நம்மளோட தமிழ்நாடு தான் முதலிடமா இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல குற்றச்செயல் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று இருக்கு. இப்போ நீங்க NCPR கோட் பண்ணி தான் நீங்க 60% அதிகமா இருக்கு, பெண்களோட மேல வன்கொடுமைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வழக்கு பதியறத வச்சுதான் நீங்க நம்ம NCRக்கு கொடுக்குறாங்க. ஆமா, வழக்கு பதியறத வச்சே நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, இன்னும் மீடியாக்கெல்லாம் தெரியாம வழக்கு பதியாம எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த பெண்கள், அப்பாவி பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அது வெளியில தெரியாம இருக்கு. அப்ப அதெல்லாம் இது பண்ணுச்சுன்னா, அதெல்லாம் உண்மையிலே மீடியாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா எந்த அளவுல குற்றப்பதிவுகள் அதிகமா. சுப்பிரமணியம் பேசுறதெல்லாம் போய் அவர் போதை புழக்கமே இல்ல 0%ன்றாரு. ஆனா அந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இருக்கிற மாவட்டத்திலேயே மணமேல்குடி போற இடத்துல எல்லாம் 4 கிலோ 5 கிலோ கஞ்சா பொருட்கள் மொத்தமா கிடைக்குது. அந்த கிலோ கணக்குல கிடைக்குது. ஆனா அவர் அறிக்கையில் சொல்றாரு போதைப் பொருள் 0% எதுவுமே இல்ல புழக்கத்திலே. ஆமா, பிடிக்கிறாங்க, பிடிச்சு கையில எடுத்திருக்காங்க. எங்க ஆட்சி மேல ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கணும், அதுக்காக எது வேணாலும் சொல்லுவாரு. பொய் பரப்புரை மேற்கொள்றதே திமுக ஆட்சியில அமைச்சரா இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே எங்களோட ஆட்சி மேல ஒரு பொய்யான பரப்புரை செய்யணும். அதுதான் அவங்களோட. பட்டியலின மக்களுக்காக அதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். பட்டியலின மக்களுக்காக நாங்க போராடுற இயக்கம்னு சொல்லிட்டு அவரை வளர்த்துக்கிறாரே தவிர உண்மையான பட்டியலின மக்களுக்கு அவர் எதுவுமே செய்யறது கிடையாது. அவரோட நோக்கம்லாம் அந்த திமுகவோட அதிகமான சீட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போன தடவை எவ்வளவு சீட்டு வாங்கலாம், அதை பத்தின அக்கறை மட்டும் தான் அவருக்கு தெரியும். உண்மையாவே பட்டியலின மக்களுக்கு அவர் எதுவும் செய்யறது கிடையாது. அறிவிச்சிருக்கீங்க. பட் ஆனா தமிழக முதல்வர் தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவிலேயே ரொம்ப பாதுகாப்பான ஒரு மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் பாதுகாப்பான மாநிலம். உத்தரப்பிரதேச, பீகார்ல எல்லாம் கொலை எல்லாம் நடக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க திமுக. ஒரு காலத்துல இப்ப தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பா மாநிலமா இருந்துச்சு. ஆனா இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா இந்த 3 ஆண்டுகள்ல பெண்களுக்கு அதிகமான குற்ற செயல்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அதிக இதுல பார்த்தோம்னா நம்மளோட தமிழ்நாடு தான் முதலிடமா இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல குற்றச்செயல் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று இருக்கு. இப்போ நீங்க NCPR கோட் பண்ணி தான் நீங்க 60% அதிகமா இருக்கு, பெண்களோட மேல வன்கொடுமைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வழக்கு பதியறத வச்சுதான் நீங்க நம்ம NCRக்கு கொடுக்குறாங்க. ஆமா, வழக்கு பதியறத வச்சே நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, இன்னும் மீடியாக்கெல்லாம் தெரியாம வழக்கு பதியாம எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த பெண்கள், அப்பாவி பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அது வெளியில தெரியாம இருக்கு. அப்ப அதெல்லாம் இது பண்ணுச்சுன்னா, அதெல்லாம் உண்மையிலே மீடியாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா எந்த அளவுல குற்றப்பதிவுகள் அதிகமா. சுப்பிரமணியம் பேசுறதெல்லாம் போய் அவர் போதை புழக்கமே இல்ல 0%ன்றாரு. ஆனா அந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இருக்கிற மாவட்டத்திலேயே மணமேல்குடி போற இடத்துல எல்லாம் 4 கிலோ 5 கிலோ கஞ்சா பொருட்கள் மொத்தமா கிடைக்குது. அந்த கிலோ கணக்குல கிடைக்குது. ஆனா அவர் அறிக்கையில் சொல்றாரு போதைப் பொருள் 0% எதுவுமே இல்ல புழக்கத்திலே. ஆமா, பிடிக்கிறாங்க, பிடிச்சு கையில எடுத்திருக்காங்க. எங்க ஆட்சி மேல ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கணும், அதுக்காக எது வேணாலும் சொல்லுவாரு. பொய் பரப்புரை மேற்கொள்றதே திமுக ஆட்சியில அமைச்சரா இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே எங்களோட ஆட்சி மேல ஒரு பொய்யான பரப்புரை செய்யணும். அதுதான் அவங்களோட. பட்டியலின மக்களுக்காக அதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். பட்டியலின மக்களுக்காக நாங்க போராடுற இயக்கம்னு சொல்லிட்டு அவரை வளர்த்துக்கிறாரே தவிர உண்மையான பட்டியலின மக்களுக்கு அவர் எதுவுமே செய்யறது கிடையாது. அவரோட நோக்கம்லாம் அந்த திமுகவோட அதிகமான சீட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போன தடவை எவ்வளவு சீட்டு வாங்கலாம், அதை பத்தின அக்கறை மட்டும் தான் அவருக்கு தெரியும். உண்மையாவே பட்டியலின மக்களுக்கு அவர் எதுவும் செய்யறது கிடையாது.